நான் அதுக்காக சொல்ல ஒரு கடை வாங்கிட்டியா ஒரு மரியாதை ஆனா இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு தரேன் நான் முடிஞ்சிச்சு. ஓ அவன் மரியாதை கொடுக்குறான். என்ன பண்ணா நான் கடை வாங்கினா ஊட்டான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணா கடை வாங்கணுவான். ஊட்டான் வந்து 4 தெரு கேட்கற மாதிரி கத்துறான். என்னன்னு ஏய் துட்டு கட்டுறா பையா வாய் துண்ணு சொல்ல நல்லா இல்ல பக்கமா துண்ணல துட்டு கட்டுறா இல்லைன்னா கேஸ் போடுவோன்றான். கேஸ் போடு கேஸுக்கு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு நான் ஒரு 10,000 செலவு பண்ற பார்க்கலாம். ஏன் செலவு பண்ற அந்த 10,000 கடை அடி ஏன் அந்த 10,000 அவன் விட்டு போறது அவன் விட மாட்டான். கடை வாங்கினா நான் மட்டும் ஒண்ணுமாண்ணா கடை வாங்காது கேஸ் நடத்துவோம். நான் புரியல கடை வாங்காது கேஸ் நடத்துவோம். நான் அது கூட கடன் தான் வாங்குவியா? ஆண்டவன் என்ன படிச்சதே காத்துக்குதான் என்ன பண்றது. இதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதுக்காக சொல்ல ஒரு கடை வாங்கிட்டியா அடுத்தவனுக்கு பைப்புல படிச்சவனுக்கு பைப்புடு. நான் ஒண்ணு சொல்லிட்டா இந்த கடன் கொடுக்கறான் பாரு அவளாம் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு அவன் தான் கடவுள். அது எப்படி கடவுள்? இதை திருவிழா பண்றாங்க. அந்த கடவுள் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா திருவிழா பண்ணு சொல்லிச்சா? இல்ல கிடையாது. இவங்களே வீட்டு வசூல் பண்ணி இல்ல அவங்க வச்சுக்கிற துட்டு வச்சு ஏதோ திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க காக்காதீங்க நான் கடவுள். ஆடு குடுங்கடா மாடு குடுங்கடா கோய் வேணாடா. ஏன்டா கோய் வேணா? அது சூடு உரம்பு ஊறுது. அதனால தான் நைட்டு கூட கோய் கறி வச்சாங்க வேணான்னு சொல்லிட்டு ஆடு மாத்துண்டு ஆடி எடுத்துண்டு நான் கோய் கறி வேணான்னு சிவாய முடு